Honorable Justice Shri S. Mohan, former Judge, Supreme Court of India, we are very thankful to Sir for honoring our invitation to be our chief guest and inaugurate the hospital. Sir has been graduated from Presidency College, Chennai, of Sri Muthuswamy Iyer Scholarship. Sir enrolled as advocate in Madras High Court in 1957, appointed as assistant government pleader in 1976, special government pleader then government pleader. Then Sir has been the Chief Justice of High Court of Karnataka in 1989. Sir has been the Cricket Control of India. Government has named a committee after his name against illegal construction, that is Justice S. Mohan Committee. Now may I call Master Surya on stage to hand over a bouquet to Sir. Started New Hope Indian Specialty Hospitals in Arumbakam, Chennai. In 2010, he started medical equipments marketing company Herman Med System in Chennai. In 2000, his ventures are running successfully. Now may I request Master Kshatriya to hand over a bouquet to Sir. அதற்காக டாக்டர் அவர்களுடைய உத்தரவை, டாக்டர் லோகநாயகர் அவர்களுடைய அன்பான உத்தரவையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய உத்தரவும் இந்த கரகோஷத்திலே இருந்து கைகொலிலே இருந்து இந்த அழகான மகப்பேறும் மையத்தை கதாநாயகியாகிய நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் லோகநாயகர் அவர்களுடைய திருமகளார் பிரியா செந்தில் அவர்களே, பேர குழந்தைகளே, டாக்டர் மெரிபால் பாலசிங்கம் அவர்களே, டாக்டர் சைமன் அவர்களே மற்றும் இந்த மையத்தை சார்ந்த குழுவினர்கள், பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நான் மிக மிக பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டில் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏதோ சாபக்கேடு கடவுள் கொடுத்த வரமில்லை, ஏதோ சாபத்தினாலே அவர்களுக்கு குழந்தை வரவில்லை என்ற ஒரு அவலமான ஒரு நிலையை போக்குவதற்காகவும், மகப்பேறுதான் ஒரு தாய்க்கு ஒரு உன்னத நிலையை கொடுக்கும் என்கின்ற நிலைக்காகத்தான் இங்கே மிக அருமையாக எழுதியிருக்கிறார்கள். வெல்கம் டு a new dawn of beautiful reality. ஒரு புதிய விடையலை காண்போம். அந்த விடியல் என்னவென்றால் உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். அந்த முறையிலே பார்த்தோமேயானால் டாக்டர் லோகநாயக் அவர்கள் செய்கின்ற இந்த பணி மிக தூய்மையான பணி, தெய்வீக பணி என்றே நாம் சொல்லலாம். என்ன காரணம் என்றால் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர். எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ நான் மண் வாசனையாக அவ்வாறு பேசுவதாக நினைக்கப்படாது. உண்மையான ஒரு தூய்மையான காரியத்தை யார் செய்தாலும் நீதியை தவறாமல் அவர்களை பாராட்ட வேண்டும். அந்த முறையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பெற்றோர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் குழந்தை அகப்பட்டார். அதற்கு முன்னாலே அவர்கள் பிறந்தவுடன் அடிக்கடி அவர்கள் தாயை சொல்லுவார், அன்னையர் சொல்லுவார்கள், குழந்தை இல்லாத ஒரு அவல நிலை இருக்கிறது இந்த நாட்டிலே, அதை காட்டிலும் ஒரு மோசமான நிலை கிடையாது என்று அடிக்கடி சொல்வார்கள். இந்த ஊன்றுதல் தான், இந்த காலத்திலே தான் மகப்பேறு மருத்துவத்தை அவர் கொண்டார்கள். 37 ஆண்டுகள் விடாமல் இதை பயிற்சி செய்திருக்கின்றார்கள். அதிலே தான் மிக அருமையாக இருக்கிறார்கள். பின்னர்தான் அவர் நினைத்தார்கள், நாம் ஏன் இந்த அவலநிலையை போக்குவதற்கு மருத்துவமனைகள் ஏற்படுத்தக்கூடாது என்று
திருச்சி, திருப்பூர் போன்ற இடங்களெல்லாம் ஆரம்பித்து இறுதியாக பார்த்தார் ஏன் தலைநகராகிய சென்னைக்கும் வரக்கூடாது என்ற முறையில் தான் இப்பொழுது சென்னையிலே துவங்கி இருக்கின்றார். உண்மையாகவே நான் அவர்களை பாராட்ட வேண்டும். அவள் தாராபுரத்திலே இது போன்ற ஒரு மையத்தை முதலாக ஒரு தேநீர் கடையிலே வேலை செய்கின்றவர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு முதலாக குழந்தை பிறந்தது. உண்மையாகவே இது போன்ற மருத்துவங்கள் சாதாரண மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உலகத்தரம் வாய்ந்த இந்த மருத்துவம் கிடைக்கவே கிடைக்காது என்ற முறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு மாபெரும் சாதனை. அவர்கள் அதற்காக நான் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற சிந்தனை சிலருக்குத்தான் வரும். அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மையத்திலே என்ன ஏற்படுகிறது என்றால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு அருமையான மருத்துவத்தை தர வேண்டும். அதுவும் நல்ல குறைந்த செலவிலே பண்ண வேண்டும். இப்பொழுது செலவுகள் தான் அதிகமாகிறது. அந்த செலவை குறைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் மகப்பேறு இல்லாத எந்த பெற்றோர்களையும் பார்க்கக்கூடாது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்கின்றார்கள். அது எவ்வளவு சிறந்த லட்சியம் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய நாட்டில் சொல்வார்கள், அவளுக்கு என்ன குழந்தையே இல்லை, மலடி என்று சொல்லுவோம். எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு நல்ல விழாக்களிலே கூட குழந்தை ஒரு பெண் நீங்கள் சாருங்க, ஐயோ அது வேண்டாம், அந்த பொம்பளைக்கு, நான் தமிழில் சொல்லுவேன், அந்த பொம்பளைக்கு குழந்தையே இல்லை வேண்டாம். ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நம்ம நாட்டில். ஆனால் அந்த நிலையை அவலத்தை போக்குவதற்காக சொல்கிறார்கள். உலகத்திலே எங்கே குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் அந்த மகப்பேரை கொடுக்க வேண்டும் என்றார். அதை அவர்களுக்கு உறுதுணையாக நம்முடைய அன்பிற்குரிய பிரியா செந்தில் அவர்கள் இங்கே இருக்கின்றார். இருவரும் தாயும் மகளும் ஒரு நல்ல பணியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம், இந்த காலத்தில் ஆண்மை குறைவு அல்லது பெண்மை குறைவு என்றால் பல காரணங்கள் உண்டு. ஒன்று நம்முடைய வாழ்க்கை நிலை. வாழ்க்கை நிலை என்றால் ஒரு ஆண் ஆஃபீஸ், அதாவது அலுவலகத்துக்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கிறது. அலுவலகத்திலிருந்து வருகின்ற போது இரவு 9 மணி ஆகிறது. அதே நேரத்தில் மனைவி என்ன செய்கிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் கால் சென்டருக்கு போவார். இரவெல்லாம் வேலை செய்துவிட்டு விழி காட்டில் 4 மணிக்கு வருவார். இந்த நேரம் இவர்களுக்கு வீட்டிலே பரஸ்பரமாக பழகுவதற்கே நேரமே இல்லை. அதற்கு பின்னாலே தான் கூடலும் இருக்கும். அதுக்கு நேரமே இல்லை. ஆகவேதான் கூடுதல். இரண்டாவது, நம்முடைய தீய வழக்கங்கள். உணவு இப்பொழுது மாறி கொடுப்பது எல்லாம் ரெடிமேட் ஃபுட்ஸ் எல்லாம் சொல்கிறார். அந்த மாதிரி நல்ல சத்துணவே சாப்பிடுறது. அது நம்முடைய டாக்டர்கள் போன்றவர்கள் தான் அறிவுறுத்திக்கிறார். அது அந்த நாள் நிலையில் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. இரண்டாவது, உணவு தரங்கள் விட்டது. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், இந்த காலத்தில் எனக்கு ஐ ஹவ் நோ டைம் ஃபார் செக்ஸ்ன்னு சொல்றதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. எவ்வளோ டாக்டர் எக்ஸ்கியூஸ் பிகாஸ் ஐ ஹவ் நோ டைம் ஃபார் செக்ஸ்ன்னு சொல்ற கப்பல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதையெல்லாம் கொடுத்து செய்தால் இது போன்ற ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்துவதற்காக சிறந்த முறையிலே பாடுபடுகின்றார்கள். அவர்கள் செய்கின்ற பணி, நான் முன்னே சொல்லும் போது, ஒரு சிறந்த பணி, தெய்வீக பணி. அதற்காகத்தான் அவர்களை மனமாற வாழ்த்தி இது போன்ற மையங்களில் வருகின்றவர்கள் டாக்டர் லோகநாயகி அவர்கள் சிறந்து வாழ வேண்டும் என்று இருக்கிறார். அது பேரை வாழ்வு லோகநாயகி, லோகத்திற்கெல்லாம் நாயகியாக இருக்கிற லோகநாயகி. ஆகவே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அதே போல அவருடைய திருமணக்கும் பிரியா என்று பெருமை. அவர்களெல்லாம் இந்த அம்மாவை பிரியப்பட்டு, அம்மா நீங்கள் செய்காரி எவ்வளவு ஒரு தந்தை உங்களை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இது இந்த விழாவில் நான் பங்கேற்றுக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இது போன்ற பயனுள்ள விழாக்களில் நான் சேர்ந்து என்னையும் நினைத்துக் கொள்கின்றேன் என்று கூறி வாழ்க வாழ்க, ஜன்னல் நாள் வாழ்க.
இந்த மையத்தில் இன்னும் பல மழலைகள் பல குழந்தைகள் வளர்க்கும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய காலை வணக்கங்களை கூறி அமைகின்றேன். வணக்கம். கேட்குறாங்க, இங்கிலீஷ்ல பேச போறீங்களா தமிழ்ல பேச போறீங்களான்னு. ஐயாவே தமிழ்ல பேசும்போது நம்ம இங்கிலீஷ்ல பேசிக்காம டாக்டர் லோகநாயகி அம்மா பற்றி பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், இவங்களை மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் டாக்டர்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். நேற்று நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜீவன் வந்து பிரியா கூட ஃபோனில் பேசியிருக்காரு. அப்போ அவர் பேசிட்டு என்கிட்ட சொன்னார், டாக்டர் தான் சாஃப்ட் ஸ்போக்கன் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவங்க மகன் அதை விட சாஃப்ட் ஸ்போக்கன் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு காலையில். ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு, அருமையான நிகழ்ச்சி. இதை எப்படி சொல்லணும்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரியாலிட்டி, அப்படிதான் நம்ம இதை சொல்லணும். இது சென்னைக்கே ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். அவங்க இங்கே வந்தது, இங்கே ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவங்க நினைச்சது, இதெல்லாம் வந்து சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏரியாஸ் நிறையா சென்னையில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஈக்குவலாக கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு டாக்டர் லோகநாயகி, அவங்களுடைய டாக்டர் டாக்டர் பிரியா, இந்த மாதிரி சில பிளெஸ்ஸிங் சென்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அது இன்னைக்கு இட்ஸ் பிகம் a beautiful reality for our Chennai. So we thank them also for a good opportunity they are giving to Chennai as well as to everyone in the society. Thank you.